தன்னுடைய பிரத்யேகமான ஜோசியக்காரருக்கு ஒரு அரசாங்க பதவி கொடுக்கும் பொழுது பிரேமலதா அவங்க கூட சட்டமன்றத்திலே நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க பர்சனலா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சோசியம் பார்த்து ட்ரெஸ் மாட்டு தெரியுமா உங்களுக்கு? வந்து மாவட்ட செயலாளர்லாம் வந்து அழுகுறாங்க, என் கட்சி அண்ணே என்னண்ணே இப்படி ஆயிடுச்சுண்ணே என்னண்ணே என்னப்பா சொல்லுங்க பண்ணு. இல்ல திமுக மாவட்ட செயலர் நம்மளை மிரட்டுறாங்கண்ணே. 8 தொகுதியில் நாங்கள் வந்து 2 தான் ஜெயித்திருக்கிறோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்ப்பு அலைதான். பல ஆணவ படுகொலை நடந்ததுக்கு யாரா பின்னாடி பார்த்தா அதிமுக இருக்கிற முக்கிய அமைச்சர் பெருமக்கள். திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம சந்திக்க வந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு முக்கிய தலைவர் சங்கத்தமிழன் அவர்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு அரசியல் சூழல்ல நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. வாங்க பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு இருக்கிற பட்சத்தில் அவருடைய நடவடிக்கைகள் வேற மாதிரி இருந்திருக்கும். இவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, இவங்க ஏதாவது குறை சொல்லுவாங்களோ, இவங்க விலகி போயிடுவாங்களோன்ற ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் இருந்திருக்கு. இப்போ அந்த பதட்டமும் பயமும் முதல்வர் விஜய்க்கு தேவையில்லை. இந்த சூழல்ல இன்னுமே இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இப்போ வந்து ஒரு அவருடைய சொந்த ஜோசியக்காரர் வந்து ஒரு அரசாங்க பதவி கொடுத்ததா இருக்கட்டும், தமிழ்தாய் வாழ்த்து அந்த பதவியேற்பில் பாடாமல் இருக்கு அந்த சம்பவமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஒரு குரல் கொடுத்திருந்தார் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள். இனிமே இப்படியான விஷயம் வரும் பொழுது என்ன மாதிரி அதை அணுகுவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வருங்காலங்களிலும் அதே போல் செயல்படுவார் என்று நம்புகிறோம். கேட்டா நல்லது, கேட்கலைன்னா நாங்க கேட்போம், கேட்பீங்க, மக்களை திரட்டி கேட்போம். தன்னுடைய பிரத்யேகமான ஜோசியக்காரருக்கு ஒரு அரசாங்க பதவி கொடுக்கும் பொழுது கம்யூனிஸ்டுகள் அதை கடுமையாக எதிர்த்தாங்க. தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா அவங்க கூட சட்டமன்றத்திலே நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க பர்சனலா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சோசியம் பார்த்து தான் ட்ரெஸ் மாட்டு தெரியுமா உங்களுக்கு? புரியல. அந்த அம்மாவே அன்னைக்கு மாற்ற ட்ரெஸ் தனிப்பட்ட விஷயம் சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன். அவங்க சொன்னாங்க அப்படி உங்களுக்கு அவர் மேல அபிப்பிராயம் இருந்ததுன்னா அவர் உங்களுடைய தனி பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க, அது அரசாங்க பதவி கொடுக்க கூடாது அப்படிங்கிறத கடுமையாவே ஒரு பெரிய விமர்சனத்தை வச்சாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அப்படியான ஒரு கடுமையை இந்த விஷயத்துல காட்டவே இல்லை. ஆல்ரெடி அவங்க கட்சியில வந்து செய்தி தொடர்பாளர் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கிறாரு. சரி, அப்போ அவங்க கட்சிக்காரா அவர் இருக்கிறார். நல்லா கேட்டுக்கிறீங்க. அந்த கட்சிக்காருக்கு வந்து அவங்க வந்து ஒரு பதவி கொடுக்குறாங்க. ஏன்னா நீ வெற்றி பெற்று விட்டார்கள். எக்ஸ்ட்ரா அவருக்கு சோசியம் பார்க்க தெரியுது. இதான் எங்க தலைவர் சொன்னாரு. ஆமா, இல்ல சோசியம் பார்ப்பது இழி தொழிலா, இல்ல சோசியம் பார்ப்பது திருட்டு தொழிலா, அது வந்து ஒரு வகையான மற்ற தொழில்களை போலங்க. ஆனா அதே ஆளு வந்து ஒரு பில்லி சூன்யம் வைக்கிறாரு, இல்ல வேற மாதிரி கவுக்குறான வேலைகளை அந்த பதவிக்கு ஜோசியம் பார்க்கறது தகுதி இல்லை அப்படிங்கிறது தானே கம்யூனிஸ்ட் சொன்னதையோ இல்ல மத்த யாரு சொன்னது தப்பா. நான் திருப்பி நான் கேட்கிறேன், நீங்க கட்டமைக்கிறீங்க ரைட்டா. எங்க தலைவர் தான் அத்தனை பேர்ல சரியாக சொன்னார். நானே அதிர்ச்சி ஆயிட்டேன். ஆனா அவருக்கெல்லாம் கொடுக்குறாங்களே தகுதியா அப்படிங்கிறது இதை கூட அவர் நின்றுக்கலாம். அவர் பாரு விஜய் அவர்கள் அதை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஒரு பொதுவான மக்களிடமிருந்து ஒரு எதிர்ப்பு வரும் பொழுது அதை உடனே மாற்றி அமைக்கிறார்ல. 10 தொகுதிகள் நீங்கள் கொடுத்துருக்கணும், இரட்டை இலக்கத்தில் கொடுத்துருக்கணும், ஒற்றை இலக்கம் வந்து அது சரியில்லைன்ற மாதிரி கருத்துக்களை நீங்கள் தேர்தலுடைய முடிவுகளுக்கு முன்னாடியே தேர்தலுடைய பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் துணிச்சலாக வெளியிட்டீங்க. இந்த முடிவு திமுகவினுடைய தோல்வி, திமுக கூட்டணிகளுடைய இந்த பின்னடைவை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எனக்கு முன்னாடியே தெரியும் நெறியாளர் அவர்களே, உயர்நிலை குழுவிலே நான் பேசியிருக்கிறேன். சரிங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் நாம் இருந்தால் நாம் தோற்று போய் விடுவோம் அப்படிலாம் எங்க நான் பேசியிருக்கேன், உயர்நிலை குழுவிலே பேசியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட எந்த தொகுதி சொன்னோம்னா அவன் யாரை கண்டுபிடிச்சிருவீங்க. எங்க 8 தொகுதியில் நான் ஒரு தொகுதிக்கு சென்று இருந்தேன். அது செல்லும் பொழுது என்கிட்ட வந்து மாவட்ட செயலாளர்லாம் வந்து அழுகுறாங்க, என் கட்சி அண்ணே என்னண்ணே இப்படி ஆயிடுச்சுண்ணே என்னண்ணே என்னப்பா சொல்லுங்க பண்ணு. இல்ல திமுக மாவட்ட செயலர் நம்மளை மிரட்டுறாங்கண்ணே, அவங்க சொல்றாங்க வேட்பாளரை மட்டும் எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க போய் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், நீங்களாம் வந்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க, உங்களை பார்த்தாலே விடுதலை சிறுத்தை பயப்படுவாங்க அப்படின்னு நான் அப்பயே சொன்னேன். ஆனால் அதை பெருசா கண்டுக்கிறாதீங்க, நீ எதுவும் சிக்கலை வளர்க்காதீங்க, அவங்க பார்வைக்கே போங்க அப்படின்னும் போது என்னால் அப்பயே கணிக்க முடிஞ்சு அந்த தொகுதி வெற்றி பெறும் அப்படின்னு, வெற்றி பெறாது அப்படின்ற ஒரு கருத்து இருந்துச்சு. அதுதான் உண்மை. இன்னைக்கு நாங்க வந்து 8 தொகுதி வாங்கி 8 தொகுதியில் நாங்க வந்து 2 தான் ஜெயித்திருக்கிறோம் என்றால் 6 தோத்து இருக்கிறோம் என்றால் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்ப்பு அலைதான். எதிர்ப்பு அலை திமுகக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பு அலை இருந்துச்சு அப்படின்னா 70 தொகுதிகள் கிட்ட அவங்க ஜெயிச்சிருக்காங்கல்ல, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும்ல. அப்படின்னா ஒரு பெரிய எதிர்ப்பலை இல்லாத பட்சத்தில் கூட்டணிகளுக்குள்ள இருக்கிற சிக்கல்னால கூட அந்த தோல்வி நடந்திருக்கலான்ற மாதிரி சில பேர் தங்களுடைய பார்வை வைக்கிறாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தளபதி ஸ்டாலின் தோற்பார் என்று யாருக்கும் தெரியாது, ஆனா அவர் தோக்குறாரு.
அப்ப என்ன அர்த்தம்? அப்ப மக்களை அவங்க புரிந்து கொள்ளவில்லை. அவங்க ஏதோ ஒரு பெண் அமைப்பு மாதிரி ஏதோ வச்சு மாமனாரா மருமகனும் வச்சிருக்கிறாப்புல. அவங்க ஒழுங்கா கணிக்கலே இல்ல. உங்களுடைய அந்த கூட்டணிக்கு அவர் தானே முக்கியமான ஆளு. அவரே தோக்குற அளவுக்கு அது எவ்வளவு 8000 ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறாரு. என்ன காரணம்? மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், இங்க டபுள் டிஜிட் கேட்டேன். ஏன் டபுள் டிஜிட் கேட்டோம்னா, எங்க தொண்டருடைய பல்ஸ் எனக்கு தெரியும். சரி, இளைஞரணி செயலாளராக இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அண்ணே இங்கே பாருங்க, டபுள் டிஜிட் வாங்கலைன்னா நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம்னே. நல்லா கேட்டுக்க, நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது. கண்டிப்பாா வேலை செய்ய மாட்டேன்னா அதை அப்படியே ஒரு யூடியூப்ல பேசுறேன். விடுதலை சிறுத்தைகள் 2 இலக்கு கொடுக்கவில்லை என்றால் கட்சிக்காரன் வேலை பார்க்க மாட்டேன். முடிஞ்சா? டபுள் டிஜிட்ல என்ன 8 வாங்கல 2 கொடுக்கலாம், ஒன்றும் ஆக போறது இல்லை. அங்கேயே அந்த சாதி புத்தி தான் நான் சொல்றேன். 2 சீட்டை குறை சொல்லி இவங்களுக்கெல்லாமா 10 சீட்டு அப்படின்னு கெடுத்தார்கள். இதே உண்மை. இதெல்லாம் மாட்டு கருத்து இல்லை, நம்மளும் மறைமுக சொல்ல தேவையில்லை. நாங்கள் வலிமையான அமைப்பு என்று எல்லாருக்கும் தெரிஞ்சனாலதான் அன்பு தம்பி விஜய் எங்களை அழைக்கிறார். அடுத்து எங்களை யாரு கூப்பிட்டு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலே அழைப்பு விட்டுச்சு. சரி, அப்ப எங்களுடைய செல்வாக்கு தெரியுது எதிராளிகளுக்கு, ஆனா இவங்களுக்கு தெரியல. அப்ப இன்னொரு அமைப்பை கூட்டியாந்து 10 சீட்டு கொடுக்குறீங்க, அதே நேரத்தில் ஒரு எம்பி கொடுக்குறீங்க. அங்கனையே சிக்கல் பிரதர். இதெல்லாம் நீ சொன்ன மாதிரி தன்னெழுச்சியாக அதெல்லாம் உருவாகுது தொண்டர்கள் மத்தியில. நம்மளை கவுத்துட்டாங்கடா, சிக்கல் இருக்குடா அப்படின்னு. இவரை மதிக்கிறேன், தளபதி ஸ்டாலினை மதிக்கிறேன். அவருக்கு செய்தி போகாமல் கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஓப்பனா சொல்றாரு, யார் யார் என்னென்ன குற்றமே எனக்கு நேரடியாக அனுப்புகின்றாரு. நீ நேரடியாக அனுப்புற, நான் சொல்றேங்க, தலித்து விரோத போக்கு நடந்தது கடந்த 5 ஆண்டுகளாக. ஆகையால் தான் தளபதி ஸ்டாலின் தோற்றார். நான் சங்கத்தமிழ விடுதலை சிறுத்தை இளைஞரணி நேரடியாக சொல்லுது. நீ அங்கே சின்ன துறையை நீ வெட்டுவ, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்ல பட்ட பகல்ல வடநாட்டுக்காரனையும் ஒட்டுவ, ஒரு தலித்தையும் வெட்டுவ. அதே நேரத்தில் குடிக்கிற தண்ணிக்குள்ள அவன் மலத்தை கலந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றேன். ஐயா கலந்துட்டாங்கன்னு. அப்ப என்ன பண்றாங்க? முரளிராஜா போலீஸ், நீ தாண்டா அது குற்றவாளி அப்படின்னு தூக்கி உள்ள போடுறீங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சென்னையில் இருக்கின்ற தலித்துக்கள் அறிவாளி, படித்தவர்கள். நீ அங்க செஞ்சல, நாங்க இங்க செய்யறோம். இன்னமும் சொல்ற, நாங்க ஸ்டடி பண்றோம்ல, ஏன்டா நம்ம கூட்டணி தோத்து போச்சு அப்படின்னு ஸ்டடி பண்ணும் பொழுது, குறிப்பாக குளத்தூர்ல தலித்து ஓட்டுன்னு செக் பண்ணுங்க, ஏறக்குறைய 60,000க்கு மேல தலித்து ஓட்டு. அந்த ஓட்டு இவருக்கு கிடைக்கவில்லை. அவன் இருக்கிற யதார்த்தமான உண்மை. வேங்கை வயல் உள்ளிட்ட தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகள்ல சரியான நீதி கிடைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்ம வைக்கிறோம். இந்த விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் பட்சத்துல திருமா அவர்கள் ஏன் அந்த கூட்டணியை தொடர்ந்தார் அப்படிங்கிற கேள்விதானே பெரும்பான்மையான தலித் சார்ந்த அமைப்புகள்ல இருந்தே கேட்கறாங்க. அதற்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? பிரதர், இப்ப கூட நாங்க நினைச்சா நான் கூட்டணியை விட்டு வெளியேறலாம். சரிங்களா? எங்க தலைவருக்கு யாரையும் பழி வாங்க வேண்டும் என்று எண்ணம் அல்ல. ஒருவேளை நாங்கள் வெளியேறி போயிருந்தால், யார் விஜய் பக்கம் சென்றிருந்தால், இன்னைக்கு 150 என்ன, நாங்க எங்களுக்கு எப்படி 30-40 சீட்டு கொடுக்குறோம்னா எல்லாம் ஜெயித்து இன்னைக்கு பெரிய மாற்றமாயி டோட்டலாவே திமுக துடைத்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை நாங்க விரும்பல. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த முடிவை எடுத்ததற்கு நம்ம அப்பவே எடுத்திருந்தா இன்னும் அது அதிகமான பலத்தோட சட்டமன்றத்துல அது மட்டும் எண்ணம் இல்ல. அப்படி எண்ணமா இருந்திருந்தா தான் சரியா அனுமானிக்கலையான்னு நான் கேட்கல. நல்லா திமுக ஜெயிச்சிரும் நம்பணுமா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணு. நல்லா நாங்கள் அனுமானித்தோம். நல்ல ஒரு இப்பெல்லாம் பிரச்சனை இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட சில பேரை இப்ப சுடுது அப்படின்னா வாயில சொன்னா தெரியாது, சுட்டா தானே தெரியும். அதிமுகல இருந்து பிரிந்து வந்த சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரஸ் முன்னாடி சொல்றாரு, திருமாவர்களை முதல்வராக்குவதற்கான முயற்சி நடந்துச்சு, ஆனா எடப்பாடி அவர்கள் அதுக்கு சம்மதிக்கல அப்படின்னு சொன்னாரு. அதுல இருக்கிற நம்பகத்தன்மை என்ன நடந்துச்சு, கள நிலவரம், உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பகிர்ந்துக்க. அதாவது பிரதர், அது எப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் சேருமா? சரி, அவங்களே சேர்ந்தாலும் தொண்டர்கள் சேருவாங்களா? இல்ல அப்படி காங்கிரஸ் திமுகவும் சேருமான்ற கேள்வி தொடக்கத்தில் காங்கிரஸ் திமுகவை உருவாகுது. அப்படி இல்ல, காங்கிரஸ் பிஜேபி சேருமா? சேராது. அதே மாதிரிதான் திமுக அதிமுக எந்த காலத்தையும் சேராது. ஆனா இவர்களுக்கு என்ன எண்ணம் என்றால், ஆஹா விஜய் வந்துட்டாப்ல, விஜய் உட்கார வைக்க கூடாது அப்படின்ற சதியை போட்டு நம்ம 2 பேரும் சேருவோம், சேர்ந்துட்டு நம்ம நிற்போம் அப்படின்ற போது அவங்களுக்கு அரிப்புக்கு ஏதாவது சொரிஞ்சு விடலாம் அப்படின்றக்கா எங்க தலைவரை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டா? ஆனா எங்க தலைவருக்கு அதுல விருப்பம் இல்லை. நாங்க என்ன முடிவு பண்ணிட்டோம்னா, கம்யூனிஸ்ட் என்ன முடிவு பண்றாங்களோ, ஏன்னா எங்களுக்கு அவங்க ரோல் மாடல், ரைட்டா? அப்ப கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுது, நம்ம வெளியிருந்து ஆதரவு கொடுப்போம். அப்ப எங்க தலைவர் ரெடி ஆயிட்டாரு. ஆனா கொடுக்க கூடாது அப்படின்னு எங்க தலைவருக்கு நெருக்கடியை தருகிறாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. திமுகவும் கொடுக்குது, அதிமுகவும் கொடுக்குது. அப்ப அதுல இருந்து தப்பித்து வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம், அவ்வளவு வித்தியாசம். இன்னமும் சொல்ல போனா ஒரு மூத்த ஒரு
முன்னாள் கட்சியோட தலைவர் தான், யாரும் பேர் கேட்காதீங்க. சரி. அவர்கிட்ட நான் கேட்குறேன், என்னன்னே இது மாதிரி நடக்குது 2 பேருக்கும் அப்படின்னும் போது அவர் என்னம்மா சொன்னார், சொல்லடா அப்படியே சொல்கிறேன், 2 பன்னியை சேர்ந்து மலத்தை தின்னுவதற்கு சமம் அது, திமுக அதிமுக சேர்ந்து. ஏன்னா 2 பேருமே ஊழல்வாதிகள். அப்போ ஊழல்வாதிகள்லாம் ஒன்று சேர்ந்து உங்கள் தலைவரை வச்சு ஆட்டை போட பார்க்குறாங்க அப்படின்னு பழைய வரலாறை சொல்கிறாரு. உங்களுக்கு நிச்சயம் தெரியும். இவங்க முதல்வரை உட்கார வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்ச உண்மைதான பிரதர். ஆனால் அது வந்து எங்கள் தலைவருக்கே தெரியாமல் சில சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். அது இன்னைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி அவர்கள் சனாதனத்துக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து பகிரங்கமாக அறிவிக்கிறாரு. சனாதனம் சார்ந்து இப்போதைக்கு முதல்வராக இருக்கிற விஜய் அவர்களுடைய பார்வை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம அவரோட பயணம் சனாதனம்னா 2 பேருக்குமே தெரியாது பிரதர். அதுதான் அந்த விளக்கம். சனாதனம்னா ஸ்டாலினுடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலினும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது. ஆனால் எங்கள் தலைவர் அவங்களுக்கு வகுப்பெடுப்பார். சரிங்களா? சனாதானம்ன்றது இவங்க நினைக்கிற மாதிரி சங்கிகளை எதிர்க்கிறது மட்டுமல்ல, சனாதானம்னா மோடி எதிர்த்து பேசுறது மட்டுமல்ல, அமித்ஷா எதிர்த்து பேசுறமல்ல, பெண் விடுதலை கூட சனாதானம் தான். இவங்க வாயளவுலையாவது சனாதனத்துக்கு எதிராக போராடுவோம்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரே. நம்மளுடைய அந்த பயணம் எப்படி இருக்க போகுது? இல்லை, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போமே. இப்போ வந்து இங்கே பாருங்க, இப்போ திருமணம் ஆயிடுச்சுன்னா ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க, ஒரு 6 மாதம். நம்ம 6 மாதம் பார்ப்போம் அவர் என்ன செய்யறாருன்னு. 6 மாதம் ஒத்து வராருன்னா திருப்பி களத்தில் குதிப்போம். தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கும்போது அதுக்கு சரியான நீதி கிடைக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு நீங்க வச்சீங்க. ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில திமுக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருந்தாங்களே அவங்களுடைய ஆட்சி காலத்துல. அப்ப அவர்கள் தலித்துகளின் பக்கம் இருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பக்காவான பைத்தியகாரத்தானே. நான் அப்பயே சொல்லிட்டேங்க, 2018 உச்ச நீதிமன்றம் ஒரு பரிந்துரை செய்யுது. நான் பல முறை பேசிட்டேன். என்ன பரிந்துரை செய்யுதுன்னா, இப்படி கலப்பு திருமணம் பண்றவங்க, காதல் மறுப்பு திருமணம் பண்றவங்க யாரு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும், ஒரு போலீஸோட பாதுகாப்பு போடணும். உச்ச நீதிமன்றம் பரிந்துரை 10 பரிந்துரை சொல்லுது. 2018 முடிஞ்சா. 2021 தளபதி, எந்த தளபதி தெரியல, அது வேற குழப்பம், அந்த தளபதி பழைய தளபதி அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். 2021 செப்டம்பர் 18 எங்க தலைவர் போய் கொடுக்குறாரு. இவர் ஆட்சி வந்து மே மாசமா என்ன கொடுக்குறாருன்னா, ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை உடனே உருவாக்குங்கள். வாங்கிட்டு சரி உடனே செஞ்சிடும் அப்படின்ட்டார். தொடர்ந்து நாங்கள் போராடினோம். எங்களுக்கு முன்னாடியே எவிடன்ஸ் கதிர் கொடுக்குறாரு, பரிந்துரைலாம். அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணான்னு தெரியல, ஒருவேளை மருமகன்ட்ட கொடுத்து விட்டாரா என்னன்னு தெரியல. கடைசி வரைக்கும் அந்த வேலை செய்யலை. கடைசியில் ஆட்சி முடிவதற்கு 6 மாதம் இருப்பதற்கு முன்னாடி பாட்சான ஒரு நீதிபதி, பாட்சாவா பஷீரான்னு தெரியல, அவரை கூப்பிட்டு ஒரு நீதிபதி தலைமையில் இதுக்கெல்லாம் ஒரு ஆணையத்தை உருவாக்குனார். ஆணையம் உருவாக்கியிருக்காங்க. அதை செஞ்சார். இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் சட்டமன்றத்தை நிறைவேற்றிட்டார்கள் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனி சட்டத்தை. ஏன் உங்களால செய்ய முடியல? எந்த காலையும் செய்ய மாட்டாங்க. நான் தான் சொல்றேன்லங்க, இது காரணமே இவங்க தான். பல ஆணவ படுகொலை நடந்ததுக்கு யாரா பின்னாடின்னு பார்த்தா, அதிமுக இருக்கிற முக்கிய அமைச்சர் பெருமக்கள், அதிமுக இருக்கிற பெரிய பொறுப்பாளர்கள், அதே மாதிரி திமுக. அப்ப அவங்க எப்படி கொண்டாடுவாங்க? ஆனா நாங்க இப்ப வந்து உங்களுடைய யூடியூப் மூலமாக இன்னைக்கு இருக்கிற இந்த தளபதிக்கு சரியா அவருக்கு சொல்றோம், இந்த நிகழ்காலத்தில் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்கள். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி கவினுடைய பிரச்சனை இருந்துச்சு. அப்ப நீ வாயை கூட துறக்கல. நாங்களே கேட்டேன், நான் வாய் துறக்க மாட்டேன்டா, நான் செயல்பாடுல இறங்குவேன். மேதகு பிரபாரன் மாதிரி, பிரபாரன் ஒரு கதை சொல்லுவாரு, நான் வந்து என்னைக்குமே வந்து அதிகமாக பேச நான் விரும்ப மாட்டேன், என் செயல்பாடுகள் தான் பேசும் பொருளாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க பெரியம்மாவுக்கு சீட்டு கொடுத்தது தான் அந்த செயல்பாடா? என்னது? கவினுடைய பெரியம்மாவுக்கு இல்ல அதுவும் சிறப்பு தானே. அதுதான் செயல்பாடா பாக்குறோமான்னு கேட்கிறேன். இல்ல அதுவும் சிறப்பு தான். ஆனா நான் என்ன விரும்புறேன்னா, அந்த உடனே இம்மிடியேட்டா சரிங்களா இதுக்கு ஆணையத்தை அமைச்சாருன்னா உண்மையிலேயே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கையாவே நம்ம இப்ப யூடியூப் மூலமா நான் வைக்கிறேன் இந்த கோரிக்கையாவே. ஒருவேளை அறிவிச்சாருன்னா உங்க யூடியூபுக்கு பெருமை தானே, எனக்கு பெருமை தானே. அதனால வந்து மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், அன்பு நண்பர் ஆதவ் அர்ச்சுனா, அதே மாதிரி ராஜ்மோகன், நீங்களாம் போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஐயா நம்ம படத்தில் நிறைய படத்தில் வந்து இன்னும் புஷியானது சொல்லுவோம், அவரே சினிமா ரசிகராக வந்தார்ல, நிறைய படத்தில் லவ் ஸ்டோரியாக நடிச்சிருக்கிறீங்க நீங்க. ஆனால் இந்த ஆணவ படுகொலையை தடுத்து ஒரு சட்டத்தை போட்டீங்கன்னா பல காதலர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. சாதி ஒளி. நன்றி சார். நன்றி 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 வணக்கம்.